மாட்டுப் பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாடுகளை அலங்கரித்து பொங்கலிட்டு மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். வேளாண்மைக்கு உதவும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்திய மக்கள் இன்று உழவுக்கும் தொழிலுக்கும் தோழனாக திகழும் மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடி வருகின்றனர். மாடு உள்ளிட்ட கால்நடைகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளை சீவிவிட்டு குங்குமம், மஞ்சள் பூசி அலங்கரித்து புதிய மூக்கணாங்கயிறு, மணி உள்ளிட்டவற்றால் கால்நடைகளை அலங்கரித்து உள்ளனர். கால்நடைகள் கட்டும் தொழுவங்களில் பொங்கல் வைத்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்திய மக்கள் சிறப்பு தீவனங்களை கால்நடைகளுக்கு வழங்கி மகிழ்கின்றனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் காலையிலேயே மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிக்க வைத்து கொம்புகளை சீவி வர்ணங்கள் பூசி கூரான கொம்பில் குன்றம் அல்லது சலங்கை கட்டிவிட்டு அழகு பார்த்தனர். சிறப்பு படையிலிட்டு மாடுகளை வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள கோவிந்தபுரம் விட்டல் பாண்டுரங்கன் பஜனாசிரமத்தில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடப்பட்டது. ஏராளமான தம்பதியினர் பங்கேற்று 1000த்திற்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு கோபூஜை செய்து வழிபாடு நடத்தினர்.